எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகன் இறந்து விட்டார். இது ஒரு மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொன்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அந்த பிஞ்சு குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை முதல்வர் விஜயிடம் சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்க வைத்திருக்குது. நான் அது கூட நிறைவேறாமல் சாகிறேன் அப்படிங்கிறப்பத்தான் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்திருக்கு. வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட அந்த குழந்தை ஆசைப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. ஷவுக்கு சங்கருடைய மகன் தூக்கிட்டு இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை குழந்தையுடைய வயசு வெறும் 13 வயசு தான். 13 வயசில் அந்த குழந்தை தூக்கிட்டு இறந்திருக்குது. இது மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷவுக்கு சங்கருக்கு யூடியூப்பில் எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும், ஷவுக்கு சங்கர் நம்முடைய தமிழகத்தில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் செய்கிற ஒவ்வொரு லஞ்ச ஊழலையும் தைரியமாக அவருடைய சேனலில் எடுத்து உடச்சிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவருடைய மகன் 13 வயசில் தூக்கிட்டு இறந்திருக்கிறது மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும்போது, ஷவுக்கு சங்கர் மற்றும் அவங்களுடைய மனைவிக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுடைய மனைவி இப்போ தனியாக அவங்களுடைய பையனோட தனியாக வசித்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தூக்கு போட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் ஸ்கூலில் சரியாக படிக்கலை அப்படின்னு அவங்களுடைய அம்மா நிறைய திட்டினதாகவும், அதை வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த பையன் தூக்கிட்டு இறந்ததாகவும் முதல் அறிக்கை தகவலாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மேலும் விசாரணைகள் நடந்து வந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு விசாரிப்பார், எந்த அளவுக்கு வேற ஒரு அரசியலில் ஊழல் பண்ணுறவங்களையே ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை கொண்டு வருவார். இதில் எத்தனை உண்மையில் கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 1000 இருந்தாலும் 13 வயசு பையன் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லவே முடியாத ஒரு துயரத்தை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதில் இன்னொரு சோககரமான விஷயம் என்னென்னா, ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயார் இப்போ தான் ரீசண்டாக மரணம் அடைஞ்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் அவர்களை ஜெயிலில் அடைச்சிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய தாயார் மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவரை வெளியே கொண்டு வரதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே இவங்க தான் எடுப்பாங்க. எடுத்து ஒவ்வொரு தரையும் வெயிலில் அவங்களுடைய பையனை இவங்க தான் வெளியே கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயாரும் இப்போ தான் ரீசண்டாக இறந்து போனாங்க. இன்றைக்கி ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகனும் இறந்து போயிருக்கிறாங்க. ஷவுக்கு சங்கர் அவர்கள் மனம் உடைஞ்சு பேச முடியாமல் இருக்கிறாரா. அவர் எவ்வளவோ சோகத்தை தாண்டி நம்முடைய சமூகத்தில் ஒரு பத்திரிகையாளராக அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிற அவருக்கால இப்போ மீண்டும் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் அந்த சிறு வயது பையன் தன்னுடைய நெருங்கியவர்கள்கிட்ட கடைசியாக சொன்னதா அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பாவை என்னால் பார்க்கவே முடியறதில்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் மாமாவை ரொம்பவே பிடிக்கும். அவர் சிஎம் ஆனப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பண்ணோம். எனக்கு இப்போ ரொம்பவே என்ன கஷ்டமாக இருக்குதுன்னா, நான் பெரிய ஆளாகி நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு அவரை நேருக்கு நேராக பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ வாழவே பிடிக்கல. மறுபடியும் இதுக்கு மேலே சிஎம் விஜய் அவர்களை பார்க்க முடியாது, மாமாவை பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் என் அப்பா கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஒருவேளை எங்கள் அப்பா என் கூடயே இருந்தாருன்னா நானும் எல்லா பசங்களும் மாதிரியும் சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாமோ என்னவோன்னு சொல்லிட்டு அழுதுருக்கிறதா அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. நேயர்களே, இன்றைக்கி ஷவுக்கு சங்கரனுடைய மகன் இறந்தது எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய மகனுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.